பாலு எஸ் வைத்தியநாதன் தயாரிச்சு இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அரம்சை. இந்த படத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வேடத்துல திருச்சி சாதனா நடிச்சிருக்காங்களாம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் இரும்பு பெண்மணி கேரக்டர்ல இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இணையவாசிகள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தாரகை சினிமாஸ் தயாரிப்புல பாலு எஸ் வைத்தியநாதன் தயாரிச்சு இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் அரம்சை. நடிகர் ஜீவா, மேகாலி, மீனாட்சி, அஞ்சனா, கீர்த்தி பைல்வான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மக்களுக்கான ஒரு முழுமையான அரசியல் பேசக்கூடிய திரைப்படமா உருவாயிருக்கு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. நடிகர் ஜீவா, அஞ்சனா, கீர்த்தி, பைல்வான் ரங்கநாதன், திருச்சி சாதனா, குணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுல கலந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதுல பேசின திருச்சி சாதனா, அரம்சை திரைப்படத்துடைய இசை விழா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நிலையில திருச்சி சாதனா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்கேன். இந்த ரோல்ல எல்லாருமே நடிக்கிறதுக்கு நோ சொல்லிட்டாங்க. நீ நடிக்கிறியான்னு சொல்லி டைரக்டர் கேட்கும்போது நான் ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். பட் என்னால எப்படி முடியும்னு கேட்கும்போது உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லி டைரக்டர் என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணாரு. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்காக ஜெயலலிதா அம்மாவுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே வீடியோவை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் திருச்சி சாதனா சொன்னாலுமே கூட நம்ம நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு, எந்த கேரக்டர்ல யார் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயே கிடையாதா அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க திருச்சி சாதனாவை.